ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சாபிஸ் vlogல சூப்பரான ப்ரான் பிரியாணி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இப்போது வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ப்ரானை நல்லா வாஷ் பண்ணி மேரினேட் பண்ணி எடுத்துக்கிடலாம். ப்ரானை மேரினேட் பண்ணுறதுக்கு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தேவையான அளவு மிளகாய் தூள் இதெல்லாம் போட்டு நல்லா மேரினேட் பண்ணி வச்சிடலாம். நான் இன்றைக்கி குக்கரில் தான் ப்ரான் பிரியாணி செய்ய போகிறேன். ஃபஸ்ட்டு நம்ம ப்ரானை நல்லா வறுத்து எடுத்துக்கணும். அதுக்கு அதே குக்கரில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கிட்டு அதில் நல்லா ப்ரானை வறுத்து எடுத்துக்கிடலாம். ப்ரான் ஃப்ரை ஆகிக்கிட்டு இருக்கும் போதே 1 கப் பாஸ்மதி ரைஸை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதை ஊற வச்சுருக்கேன். ப்ரான் எல்லாமே நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ இந்த ப்ரான் எல்லாத்தையுமே வேறு ஒரு பவுலில் எடுத்து வச்சிடலாம். இப்போ ப்ரான் பொரிச்ச ஆயில் இருக்கு இல்லையா, அந்த ஆயிலே நம்ம ஸ்பைசஸ்லாம் போட்டு நம்ம பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ரெண்டு பெரிய வெங்காயத்தை தின்னா சாப் பண்ணி இதில் சேர்த்துருக்கேன். அது கூட ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ ஒரு தக்காளியை நல்லா தின்னா கட் பண்ணி இதில் சேர்த்துருக்கேன். அதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். தக்காளி எல்லாம் நல்லா வெந்துடுச்சு. இப்போது 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், காரத்துக்கேற்ப மிளகாய் தூள், நான் 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். கரம் மசாலா 2 டீஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மசாலா சேர்த்ததுக்கப்புறம் ஒரு கையளவு புதினாவை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அது கூடயே ஒரு கையளவு மல்லி சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது ஃப்ரை பண்ண ப்ரான் எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போது பிரியாணிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கப் பாஸ்மதி ரைஸ்க்கு 1.5 கப் தண்ணி தேவைப்படும். நான் 1.5 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி நல்லா கொதி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் ரைஸ்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். இப்போது 1/2 அன் ஹவருக்கு முன்னாடி ஊற வச்ச பாஸ்மதி ரைஸை சேர்த்துக்கலாம். அரிசி சேர்த்ததுக்கப்புறம் லிட்டை க்ளோஸ் பண்ணாமல் ஓப்பன் பண்ணி வச்சே குக் பண்ணலாம். தண்ணி கொஞ்சம் ட்ரை ஆனதும் 2 டீஸ்பூன் கீ சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கீயை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு லிட்டை டைட்டாக க்ளோஸ் பண்ணிடலாம் விசில் போட்டுட்டு. இப்போ தம்மில் வைக்கிறதுனால அடியில் தோசைக்கல் வச்சுட்டு மேலே குக்கரை வச்சிடலாம். 15 மினிட்ஸ்க்கு லோ ஃப்ளேமில் வைக்கணும். 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் ப்ரெஷர் போனதும் லிட்டை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ப்ரான் பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும் ரைஸ் எல்லாமே நல்லா குக் ஆகிருக்கு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலோட இன்ஸ்டாகிராம் பேஜோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அதையும் மறக்காமல் ஃபாலோ பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.